மினசான் கொன்னிச்சிவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பெஸ்ட் டிக்ஷனரி ஆப்பு தான் ஃபார் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ். ஸோ ஒரு பெஸ்ட் டிக்ஷனரி அப்படின்னு நம்ம இப்போ சொல்லுவோம்னா, ஃபஸ்ட்டு எல்லா விதமான இன்புட் மெத்தட்ஸையும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம ரோமாஞ்சியில் என்ட்ரு பண்ணாலும், ஹிரகானா, காஞ்சி எந்த விதமான இன்புட் மெத்தடில் நம்ம இன்புட் பண்ணாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, காஞ்சி எப்படி எழுதுறது, அதுக்கு என்னென்ன யோமிகதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். மூணாவது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஸோ நம்ம சர்ச் பண்ணுற வேர்டை நம்ம எப்படி ரியல் டைம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். ஃபோர்த் ஒன், லிஸ்ட் ஃபார்மேஷனுக்கு ஆப்ஷன் வந்து இருக்கணும். ஃபைனலாக நம்ம க்ரியேட் பண்ண லிஸ்ட்டை ஃப்ளாஷ் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருந்தால் ரொம்ப நல்லது. இது ஆப்ஷனல் தான், ஏன்னா நம்ம அங்கி அப்படிங்கிற இன்னொரு ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் ஒரே ஆப்பில் ஃப்ளாஷ் கார்டு ஆப்ஷனும் இருக்கும் பொழுது நம்மளால் ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக ஈஸியாக வந்து ஜாப்பனீஸ் படிக்க வசதியாக இருக்கும். அப்படி ஒரு டிக்ஷனரி ஆப்பை தான் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது என்னென்னா, ஜாப்பனீஸ் டிக்ஷனரி தக்கோபோத்தோ அப்படின்னு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தக்கோபோத்தோ உடைய யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும், சிம்பிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே வந்து கெங்கி அப்படின்னு சர்ச் பண்ணேன்னா எனக்கு வந்து கெங்கி அப்படின்னு வருது, காஞ்சியோட சேர்த்து வருது. தக்கோபோத்தோவில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, காஞ்சிலையும் வந்து இன்புட் பண்ணிக்கலாம். சில சமயம் நம்ம காஞ்சியை வந்து பார்ப்போம், அதுக்கு யோமிகதாவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, அர்த்தமும் நம்மளுக்கு தெரியாது. கூகுள் டிரான்ஸ்லேட்லனா என்ன பண்ணுவோம், கையால் வரைவோம் இல்லையா, அதுக்கான இன்புட்டும் இந்த டிக்ஷனரியில் இருக்குது. இந்த இடத்துல கார்னரில் உங்களுக்கு ஜி அப்படிங்கிற சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரேடிக்கல் வச்சு வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10 அப்படிங்கிறதுக்கு சர்ச் பண்ணுறேன்னா எனக்கு அதில் கோடு வரும்னு மட்டும் தெரியும். ஸோ ஒரு கோடு வரும்னு தெரிஞ்சதுனால நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா அந்த ஹரிசாண்டல் லைன்கிற மாதிரி ஒரு ரேடிக்கல் வர அத்தனை காஞ்சியும் வருது. ஸோ இதில் நான் 10 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணேன்னா வந்துட்டு நம்ம சர்ச்சுக்கு அது இன்புட்டாக எடுத்துகிட்டு 10 அப்படிங்கிற காஞ்சியை நம்மளுக்கு வந்து காமிக்குது. ஸோ இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, என்னென்னா ட்ரா அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ட்ரா ஆப்ஷன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு 10 டைம்ஸ் ஃப்ரீயாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதில் சப்ஸ்கிரைப் நவுங்கிறதுல நம்ம ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இயர்லி பிளான், மந்த்லி பிளான், லைஃப் டைம் பிளான் இந்த மாதிரி எல்லாமே வருது. ஸோ போக போக அவங்களுக்கு இது ரியலி யூஸ்ஃபுல்லாக இருக்குது தக்கோபோத்தோ அப்படிங்கும் போது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டில் உள்ள ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறது பெட்டர். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். கெங்கி அப்படின்னு டைப் பண்ண அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ சர்ச்சில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீடிங். ஸோ இந்த கெங்கி அப்படிங்கிற வார்த்தையை எப்படி ரீட் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜாப்பனீஸ் வந்துட்டு ஒரு பிச் ஆக்சென்ட் லாங்குவேஜ். அப்படி இருக்கும் போது ஏற்றி இறக்குறதுல வந்து அர்த்தமே வந்து மாறிடும். ஸோ அதனால் எப்படி எங்கே ஏற்றணும் எங்கே இறக்கணும் அப்படிங்கிறத இந்த ரீடிங் அப்படிங்கிற டேபுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மீனிங்கில் வந்துட்டு அதோட இங்கிலீஷ் மீனிங் கொடுத்துருக்காங்க. அது என்ன கைண்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அட்ஜெக்டிவா நவுனா அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து டெஃபினேஷனும் கொடுத்துருக்காங்க. கெங்கி அப்படிங்கிறதுக்குரிய காஞ்சி எப்படி எழுதுறது, என்ன யோமிகதா வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த செகண்ட் டேப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த செகண்ட் டேப்புக்குள்ளே போயிட்டோம்னா கெங், கான், மொத்தோ அப்படின்னு இருக்குது. ஸோ ஒன்யோமி குன்யோமி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, மீனிங் கொடுத்துருக்காங்க, எத்தனை ஸ்ட்ரோக்கு, என்ன கிரேடு, என்ன ஜேஎல்பிடி லெவலில் வந்து இந்த காஞ்சி வருது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காஞ்சியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வரும். சர்ச்சு, காப்பி, அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆட் டு காஞ்சி சர்ச் அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் இதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்டாக நம்ம வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டுன்னு பார்த்தது என்னென்னா, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஃப்ரேசஸ் அப்படிங்கிற டேப்பில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கெங்கி அப்படிங்கிற வேர்டை வந்து சர்ச் பண்ணிட்டோம். இதை நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டில் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். லிஸ்ட்டை க்ரியேஷனுக்கு என்ன பண்ணணும்னா, ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விஜெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா மேலே, ஸோ ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் நியூ லிஸ்ட் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ நான் இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து
க்ரியேட் பண்ணுறேன் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு இருக்குது. நான் ஆல்ரெடி கெங்கி ஒன் மை வொக்காபுலரி அப்படின்னு 2 லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த எக்ஸாம்பிள்ங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி வேர்ட்ஸை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஹீமா அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ ஹீமா அப்படிங்கிறதுக்கு ரீடிங் வருது, மீனிங் வருது, காஞ்சி எப்படி எழுதணும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, ஒரு சென்டென்ஸும் நம்மளுக்கு இருக்குது. இதை நம்ம எப்படி லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குரிய ஐக்கான் கூட ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்குது இல்லையா? ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க லிஸ்ட் எல்லாம் வருது. எக்ஸாம்பிள் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஆட் டு த எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் 2-3 வேர்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 3 வேர்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஹிமா, ஜமா, தோமா அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ 3 வேர்டு இருக்குது. இதை நம்ம எப்படி வந்து ஃப்ளாஷ் கார்டு ஆப்ஷனில் எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது ஃப்ளாஷ் கார்டு மாதிரி இந்த லிஸ்ட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னா, இந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிற நேமுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு லைட்னிங் சிம்பிள் இருக்குது இல்லையா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஷோ மீ அப்படின்னு வந்துட்டு வரும். இப்போ ஜாப்பனீஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா வெறுமன காஞ்சி மட்டும் வரும். ஸோ நான் யொமிகதா அதாவது ஹிரகானா ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஹி மா அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வேர்ட், ஸோ இது வந்து என்ன பார்த்தோம், தொமா அப்படின்னு பார்த்தோம், தோமா அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் வேர்ட் வந்து இது என்ன பார்த்தோம், ஜமா அப்படின்னு இருந்தது. ஸோ ஜமா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஆனால் இந்த தக்கபோத்தோ அப்படிங்கிற டிக்ஷனரி வந்துட்டு ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான் இருக்குது. iOSக்கு நம்ம இமிவா அப்படிங்கிற டிக்ஷனரியை யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.